நவக்கிரக பரிகார கோவில்களில் எப்படி வழிபடுவது? சூரியனார் கோவில். மயிலாடுதுறையில் இருந்து சரியாக 25 கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோவில் உள்ளது. சூரிய பகவானுக்கு சிறப்பு வஸ்திரம் சாத்தி எருக்கும் மலர்களால் அர்ச்சனை செய்து கோதுமையால் ஆன பலகாரங்களை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் சூரியனால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். இங்கு வந்து முதலில் நவகிரகங்களுக்கு அருள் புரிந்த திருமங்கலங்குடி ஸ்ரீ பிராணநாதீஸ்வரரை வழிபட்டு பின்பு சூரியனார் கோவில் சென்று கருவறையில் சூரிய சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சூரியனை வழிபடுவதாலும் இங்குள்ள நவகிரகங்கள் வழிபடுவதாலும் அனைத்து தோஷங்களும் நீங்க பெறுவார்கள். ஞாயிறு வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. கஞ்சனூர் சுக்கிரன் கோவில். சூரியனார் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கஞ்சனூர் சுக்கிரன் கோவில். சுக்கிரனுக்கு வெண்ணிற வஸ்திரம் சாத்தி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து மொச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் சுக்கிரனால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். சுக்கிர தோஷம் பலகீன உள்ளவர் இங்குள்ள மூலவர் சுக்ரீஸ்வரரை சுக்கிர பகவானாக கருதி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். திங்களூர் சந்திரன் கோவில். சுக்கிரன் கோவிலில் இருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திங்களூர் சந்திரன் கோவில். சந்திரனுக்கு சந்தன நிற வஸ்திரம் சாத்தி வெள்ளை அலரி பூக்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை அரிசி பால் ஆகியவை சேர்த்து செய்த பாயாசத்தை நைவேத்தியம் செய்து அங்குள்ள பக்தர்களுக்கு அதை வழங்குவதால் சந்திரனால் ஏற்பட தோஷங்கள் அனைத்தும் விலகும். தாய்க்கு பீடை நோய், மனநலை பாதிப்பு, சந்திரன் ஜாதகத்தில் நீசம், மறைவு, பாப கிரக சேர்க்கை உள்ளவர் இங்குள்ள கைலாசநாதர் கோவிலில் உள்ள சந்திரனை வழிபடுவதால் தோஷ நிவர்த்தியாகும். ஆலங்குடி குரு பகவான் கோவில். சந்திரன் கோவிலில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலங்குடி குரு பகவான் கோவில். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி மஞ்சள் வண்ண பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டை கடலை சுண்டலை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் குரு பகவானால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். திருமண தடை, புத்திர தோஷம், குடும்ப ஒற்றுமை, நிம்மதி குறைவு, ஜாதகத்தில் குரு தோஷம் உள்ளவர் வியாழக்கிழமை இங்குள்ள குரு பகவானை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். திருநாகேஸ்வரம் ராகு கோவில். குரு பகவான் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநாகேஸ்வரம் ராகு கோவில். ராகு பகவானுக்கு கருநீல வஸ்திரம் சாத்தி மந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட பலகாரத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் ராகுவினால் ஏற்பட்டிருக்கும் சர்ப்ப தோஷங்களும் விலகிவிடும். ராகுவினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களினால் திருமண தடை, புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இங்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணி, ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுவிற்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட நாகதோஷம் நீங்கும். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். ராகு கோவிலில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாத்தி கருநீல மலர்களால் அர்ச்சனை செய்து கருப்பு எள்ளினால் செய்யப்பட்ட எள்ளு சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும். ஜாதகப்படி 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாசரம் சனி ஏற்படும் காலங்களில் இங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரணீஸ்வரரையும் போகமார்த்த அம்மனையும் வழிபட்ட பிறகு சனீஸ்வரர் சன்னதி சென்று எள் தீபம் ஏற்றி வழிபட தோஷங்கள் விலகும். கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் கோவில். சனீஸ்வரன் கோவிலில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் கோவில். கேது பகவானுக்கு பல வண்ணங்களினால் ஆன வஸ்திரம் சாத்தி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கொள்ளும் வெள்ளமும் சேர்த்து செய்த பாயாசத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் கேது பகவானால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். பஞ்சலிங்கங்களில் வாயுலிங்கம் உள்ள இடம். கண்ணப்பனுக்கு காட்சி தந்த ஸ்தலம். இங்குள்ள காலத்தீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய கேதுவனால் ஏற்படும் தோஷம் நீக்கும். காலசர்ப்ப தோஷ பரிகார ஸ்தலம். திருவெண்காடு புதன் கோவில். கேது பகவான் கோவிலில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெண்காடு புதன் கோவில். புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி முல்லை அல்லது வெண்காந்தல் மலர்களால் அர்ச்சனை செய்து பச்சை பயிரும் வெள்ளமும் சேர்த்து பாயாசத்தை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். திருவெண்காடு குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வமின்மை, தடங்கல்கள் ஏற்படும் போது இங்குள்ள புதன் வழிபட்ட ஸ்ரீ ஸ்வேதாரணீஸ்வரரையும் தரிசித்து பின்பு அங்கு எழுந்தருளியுள்ள புதனையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் தளம்.
புதன் கோவிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி செண்பக மலரால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு, திருமண தடை, தொழிலில் சிக்கல், வீடு மனை வாங்க அடிக்கடி விபத்து போன்றவை ஏற்பட்டாலும் செவ்வாய் திசை நடைபெறும் காலங்களிலும் இங்கு தனி சன்னதியில் உள்ள செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி தரிசனம் செய்ய எத்தகைய கடுமையான செவ்வாய் தோஷமும் நீங்கிவிடும். உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க.